வா சரியாங்க இருக்கு. முக்காலத்தில் நடந்ததை இக்காலத்தில் நினைத்து எதிர்காலத்தை மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நிஜமாலுமே வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரவிமாவுக்கு வந்து உடம்பு சுத்தமாகவே சரியில்லை. ரவி சகோதரர் தோழருக்கு அவங்களால எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் யாருமே இல்லை. அதுக்காக தான் இந்த கமெண்ட்டு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நீங்கள் நடந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு இப்போ எதிர்காலத்துக்கு நம்ம என்ன வேணுங்கிறத கண்டிப்பாக முடிவு பண்ணிக்கோங்க. ராஜா இது உங்களுக்கும் சேர்த்து தான். ரவிமா நீங்கள் சொல்கிறது 100% உண்மைதான். என்ன பண்ணுறது, நம்ம அப்போதைக்கு நீங்கள் இது மாதிரி யோசிக்காமல் விட்டுட்டீங்க. அப்போதைக்கு நான் லைவ் போட்டிருந்தேன்னா உங்களோட மனசில் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ ராஜாவுக்கு எவ்வளோ தூரம் சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணுறோமோ நாங்கள் எல்லாருமே அது மாதிரி உங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து கட்டி வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எங்களை பார்க்கறனால உங்களுக்கு சொல்ல முடியல. அனைத்து உறவுகளுக்கும் இரவு வணக்கம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையம்மா, கஷ்டமாக இருக்கும்மா. ப்ளீஸ் அம்மா, கஷ்டமாக இருக்கும். முருகேசன் என்ன சொல்ல வர நீனு? அக்கா எல்லாரும் சமம் என்று கருதி அக்கா அந்த மளிகையோ அச்சோச்சோ சரவணன் தங்கம். வாட் டு கோ அவுட் என்னவோ சொல்லியிருக்காங்க தெரியல. நன்றி தாய். என்ன நன்றி நன்றி எல்லாம் ஒன்றும் வேணாம். ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே சாமி. யோகேஷ்மா கேஎஸ் சகோ என்ன கமெண்ட் ஆங்கிலத்தில் ஏதோ யாரோ வைறாங்கன்னு நினைக்கிறேன். யோகேஷ் சகோ வணக்கம். கேஎஸ் மசேகன் நாகராஜ ராஜ சகோ நீங்கள் அவள் விஷயத்தில் விசுவாசமாக இருங்கள். வில்லன் வேண்டாம். விடாமுயற்சி இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதுவே ஆசையாக மாறக்கூடாது. சூப்பர் சூப்பர் சிஎஸ்னா. அவனை பிளாக் செய்துவிட்டு அக்கா எதுவும் ப்ராப்ளம் இல்லைக்கா. சாம தகப்பல தமிழில் வேண்டாம். நாகராஜன் ராஜா சகோ சொல்லியிருக்காங்க. ஓகே. சிவனே 1000 கை உண்டு என்றால் ஒரு கை, 1000 கை உண்டு என்றால் ஒரு கை தரக்கூடாது. உனக்கு தான் ஒரு கை கொடுத்தாங்க வேணான்ட்டு அடுத்தது பண்ணணும் பார்க்கணும் பாப்போ. சரியா? கேர் சகோ என்ன நடக்குது? அப்துல் ரஹீம் அவர்களே, எல்லாரும் எப்படி கமெண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி கமெண்ட் கொடுக்குறீங்க? உங்களுக்கு தயவு செய்து பிடிச்சது அப்படின்னா என்னோட லைவ்ல வாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தயவு செய்து போயிடலாம். சரியா? என்ன நடக்குது அப்படின்னா என்ன நடக்குது உங்களோட கமெண்ட்ஸ் படிக்காமல் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஹாய்மா வாங்க சுஜிக்குமார் வணக்கம். ஹாய் அக்கா நலமா? நல்லா இருக்கேன் தங்கோ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? முத்துக்குட்டி அக்கா மாமா நல்லா இருக்காங்க சாமி. ஹலோமா சாப்பிட்டே செந்தில் சகோதரி சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சரி சகோ அருமை சொல்லியிருக்காங்க. அக்கா நான் நல்லா இருக்கேன். சூப்பர் முத்துக்குட்டி தங்கோ சாப்பிட்டே சாமி. அப்துல் ரஹீம் சகோ ஒன்றுமே சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையம்மா. சரி முருகேசன் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கேஎஃப்சி சகோவா ப்ரோ யார் இது? இல்லை சாமி தங்கம் என்னடி இப்படி போட்டு இது பண்ற? கரெக்டி செல்லும். கரெக்டு. கேஆர்சிக்கு கேஎஃப்சியா? அக்கா சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் என்ன சாதம் மருமகள் எல்லாம் நல்லா இருக்காங்க. முத்துக்குட்டி தங்கம் நாடக மீடியா சகோ சீசனை கூப்பிட்டுருக்காங்க. முத்துக்குட்டி தமிழர் வணக்கம் யாரும் இருக்காங்க. சீசகோ என்ன திடீர்னு வரீங்க? அப்துல் ரஹீம் வந்து கொஞ்சம் நிதானம் இல்லாதவரா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் வந்து அவருக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. அவருக்கு நிதானம் இல்லாதவரா என்னன்னு தெரியல. என்ன 53 லைக் போட்டுவிட்டேன். மிக்க சந்தோஷம். அப்துல் துறை சகோ வணக்கம். லைவ்ல தான் இருக்கேன் போகல. ஓகே. துறை அவர்களை ஏன் தாமதம்? முத்துக்குட்டி சகோ வணக்கம். சரி கிளம்பிடலாமா? மணி 11 ஆயிட்டு. நான் வந்து 1 மணி நேரம் 23 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கடை நேரம் போயிட்டானா. ஓகே. மிக்க சந்தோஷம். வளர்த்துடன் மல்க. கேஆர்சி மாவுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. வளர்த்துடன் மல்க. எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்காக. ராஜாமாவுக்கும் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்காக. சூப்பர் சேட்டு சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒன்று தான். ஓகே. வளர்த்துடன் மல்க. நமோ நாராயணா. நான் வந்து கிளம்புறேன். எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. ராஜாமா நாளும் பொழுதும் வந்து ஒரு நாளும் வந்துட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ சரிதான் காயி. ஆமாம் ராஜாம்மா. மேடம் வணக்கம். ஏதும் பிரச்சனையா? உங்கள் முகம் டல்லாக இருக்குது. சச்சோ டல்லாக இருக்கிறது. எந்த பிரச்சனையும் கவலை வேண்டாம். நீங்கள் நல்லா இருந்தாலே எங்களுக்கு போதும். அடி ஆத்தே வெயிட்டிங். மிக்க நன்றி. வளர்த்துறன் வாழ்க்கை. முகத்தில் அவ்வளோ டல்லாக தெரியுதா ஃபேஸு?
நல்லா தானே இருக்கு.